ஸோ ஒரு ஊர் ஃபுல்லாமே வந்து ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு பொம்மைனாலே ஒரு தீவு இருக்கு. ஸோ அந்த தீவுனால அங்கே போகிற மக்கள் எல்லாருமே வந்து இங்கே பேயெல்லாம் இருக்குப்பா, இங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் வந்து ரொம்பவே பேசப்படும். நைட் ஆனால் அந்த பொம்மையெல்லாம் கை கால்லாம் அசைஞ்சு பேசும். அதை நாங்களே பார்த்துருக்கோம். அதனால அந்த ஊருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பயம். ஸோ அதனால இப்போ நீங்கள் அந்த ஊரில் போய் எந்த ஒரு டிரைவரோ இல்லை ஏதோ ஒரு கேப்ல புக் பண்ணி போகணுன்னாலுமே நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் அங்கே மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு சிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிட்டியை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மெக்சிகோன்ற சிட்டி வந்து அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் வந்து ஒருத்தர் ஒரு தீவை வாழ்ந்து அந்த தீவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு கோஸ்ட் அட்வென்ச்சர் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அங்கே ஒரு நேம் ஆயிருக்கு அந்த சிட்டி. அப்படின்னா அவர் அந்த மாதிரி எப்படி வாழ்ந்திருப்பாரு, ஒரே ஒரு மனுஷன் அங்கே மட்டும் இவ்வளோ நாட்கள் வாழ்ந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ன வரைக்குமே அது வந்து அங்கே போகிற நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அவர் மட்டும் எப்படி அங்கே வாழ்ந்திருப்பாரு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து மெக்சிகோ சிட்டியில் சிக்லோக்கியா, அது நான் சைடில் போகிறேன், எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ அங்கே அப்படின்ற ஒரு லக்னோ படி ஷின்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு டான் ஜிலியன் சந்தனா பெரோரா அப்படின்ற ஒரு இருட்டான ஒரு தீர்வு போகிறேன். அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் எங்கேயாச்சும் ஒரு கிராமம், ஒரு பழைய கிராமம் நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்கும் இல்லை. இப்போ எங்கேயா பொங்கலுக்கு அந்த மாதிரினா ஒரு பெரிய எங்கேயுமே டிரான்ஸ்போர்ட்டே இருக்காது, பஸ் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு காடாக இருக்கிற ஒரு கிராமம் போகல, அந்த மாதிரி ஒரு தீவுக்கு போகிறாரு அவர். ஸோ அப்படி அவர் தீவுக்கு போகிறாரு. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு பாஸ்டரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த கதையில் எனக்கு சரியாக புரியல. அதனால அவர் பர்சனலாக சொல்லல, இவர் இப்படி இருக்கிற வந்து ஒரு தீவுக்கு போகிறாரு. ஸோ மெக்சிகோன்ற தீவில் போய் அந்த மெக்சிகோன்ற இருக்கிற ஒரு தீவுக்கு அந்த தீவுக்கு போய் இவர் தான் அங்கே கிரியேட் பண்ணுறாரு, ஒரு தீவாகவே அங்கே கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அப்படி அங்கே வாழ்ந்துக்கு இருந்தது வந்து இதை பற்றி ஒரு 1943 கூட ஒரு மூவியில் கூட வந்திருக்கும். ஸோ அப்படி அங்கே வாழ்ந்துக்கு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாழும்போது அந்த தீவு வந்து அந்த தீவில் இவரே தனியாக வாழ இவர் அதிகமாக கடவுள் வழிபடுறவர். ஸோ அதிகமாக தன்னோட அவங்க வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே ஜீசஸ் கும்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே கடவுள் பக்தியாக இருப்பாங்க. அந்த வழிபடுறவங்கனால இவங்க வந்து டேரெக்டாக நான் கடவுள் கூட பேசிக்கிறேன், எனக்கு யாரும் மக்கள்லாம் வேணாம் அந்த மாதிரி சொல்லி அவர் அப்படியே அந்த தீவுக்கு போயிடுறாரு. அந்த தீவில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து போயிட்டு அப்புறம் வந்து 2001 அந்த மாதிரி இறக்குறாரு. ஸோ இறந்துடுறாரு. ஸோ அந்த தீவுக்கு போய் அவர் எப்படி அந்த தீவை இறக்குறாரு, ஒரு ஐலாண்டில் ஃபுல்லாகவே ஒரு 1000 பொம்மைகள், ஒரு 2000 பொம்மைகளோ எல்லா பொம்மையும் வந்து இதுக்கு உயிர் இருக்கு அப்படியே மாதிரி அங்கே வந்து இன்ன வரைக்குமே ஒரு கதை பேசப்படுது. ஸோ அது என்ன அப்படின்னா இவர் வந்து அங்கே இருக்கும்போது இந்த பிரவர் வந்து அங்கே இருக்கும்போது அவருக்கு அந்த காட்டு பகுதியில் யாருமே இல்லை, இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. ஸோ இப்படி ஒரு ஆள் மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அழுக சவுண்டு கேட்குது. அந்த அழுக சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒன்று மனப்பிரமை அப்படி இருக்குன்னா எல்லாமே பயப்படுவோம். ஸோ இவர் வந்து அதிகமாக கடவுள் பக்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு பயம் இல்லை. ஸோ இவர் என்ன யோசிச்சிருக்காரு, இங்கே வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கைன்றது அது இல்லை. ஆனால் அதனோட அந்த ரிவர் இருக்கும், அந்த கால்வாயில் ஒரு இளம் பெண், அந்த பெண் ஒரு பெண்ணுன்னு கூட சொல்லலாம், இல்லை குழந்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி வந்து ஒரு பொண்ணு இறந்துருக்குது அந்த இதில் பார்க்குறது. ஸோ முன்னாடியே பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாமே. ஸோ அப்படின்லாம் சொல்லி இவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஸோ என்ன ஆச்சு அப்படின் போது அந்த குழந்தைய காப்பாற்ற போனால் அப்போது அங்கே இருக்கிற அந்த கால்வாயில் அந்த பெண் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு பொம்மை தான் இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை அந்த ஆன்மா, அந்த குழந்தையோட ஆன்மா அந்த பொம்மையாக வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு மரத்தில் மாட்டி வைக்கிறாரு. அந்த மரத்தில் மாட்டி வச்சது வந்து அந்த தீவில் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக இல்லை நிறையா அந்த மாட்டி வச்சோடனே அந்த நைட்டு பூராவுமே வந்து இவருக்கு என்னமோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை இவர் வந்து ஒரு வேளை இந்த ஆன்மா வந்துருச்சு, இது வந்து கரெக்டாக நம்ம அனுப்பிடணும் அந்த மாதிரி, இல்லை இங்கே இந்த குழந்தை இருக்கட்டும் இந்த ஆன்மா அப்படி சொல்லி அவர் அங்கே வச்சு ப்ரேயர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் பக்தி இருந்தால அந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி 2வது நாள் இன்னொரு பொம்மை அதே இடத்துல கிடக்கு. அப்போ தான் இவருக்கு ஷாக் ஆகிருக்கு, இங்கே என்னமோ ஒரு மர்மமான செயல் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இது வந்து அமானுஷ்ய சக்திகளோட இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால இவங்க கோவத்துக்கு உள்ளாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணி ஒரு ஐலாண்டை மாற்றுறாரு. ஸோ ஐலாண்டை மாற்றி அங்கே இருக்கிற எல்லாமே அதிகமான பொம்மைகள்லாம் இருக்குது. இந்த அதிகமான பொம்மைகள்லாம் இவர் சேர்த்து சேர்த்து வைக்கும் ஒரு 1000 2000 பொம்மை கிட்ட வந்துருது. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் எல்லாமே இவர் வந்து என்ன சொல்றது, இவர் வந்து அந்த பொம்மைகள்லாம் அடிக்கடி நான் பேசுறத கையை அசைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி
இவர் வந்து ஒரு நிறையா இதெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு கோஸ்ட் அட்வென்ச்சராக வெளியே தெரிய வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2001 இவர் வந்து இறந்து போறாரு. 2001 இவரோட மருமகன் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இவர் கூட வராரு. ஸோ அப்படி கூட வரும்போது இவர் வந்து அப்போ 80 வயசு. ஸோ 80 வயசுல இவர் வந்து என்னன்னா என்னை அந்த கடல் அந்த இதுல அந்த ரிவர்ல அந்த அழகு தேவதைகள்லாம் கூப்பிடுறாங்க, அதனால நான் வந்து போறேன், குதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இவர் மருமகன் கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் அப்போ ஒரு ஒரு செகண்ட் அங்கே போயிட்டு பின்னாடி வராரு. இவர் தலை குப்புற அங்கே கவுந்து கிடக்காரு. என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரியில என்னன்னா இவர் சொன்ன ஒரு கதையை வந்து இவருக்கே ரிட்டர்ன் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவர் அங்க இருந்து இறந்து வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பெரிய மியூசியமா மாறப்படுது. அங்க யாருமே படகுகள்லாம் வந்து போகாது. அப்படியே போனாலும் இந்த மாதிரி காலையில மட்டும்தான் போகணும். நைட் ஆனா அங்க இருக்க பொம்மைகள்லாம் பேசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் அங்க இன்னுமே பேசப்பட்டிருக்கு. இது சொன்னது புறாமே கதைகளா கூறப்பட்டது. நிஜமா அந்த பொண்ணு இன்னும் அதோட பாடி பார்க்கல, அது எங்கேயுமே புதைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கல, அதோட எலும்பு எதுவுமே நமக்கு எதுவுமே தென்படலை. ஸோ இவர் வந்து என்ன சொல்றது, இவர் அதிகமான கடவுள் பக்தி இருக்கனால இவருக்கு வந்து ஒரு இவரே ஒரு சைக்காலஜிக்கல் மூட நம்பிக்கை மூலமா அப்படி நடந்திருக்குமோ. ஏன்னா இவர் சொன்ன கதையை இவருக்கே திரும்பி நடந்திருக்கும் போது ஒருவேளை இவர் நடக்க போறதுதான் இப்படி நடந்துக்கோ, அந்த மாதிரிலாம் நிறைய இன்ன வரைக்குமே இந்த கதைகள் பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐலாண்டுக்கெல்லாம் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னன்னாலும் நமக்கு ஒரு பேய் மேல வந்து பெருசா நம்பிக்கையோ எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்து இன்ன வரைக்கும் இங்க இருக்குன்றப்போ எல்லாருமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிற பொம்மை வந்து மியூசியமாகி போனா அந்த மக்களே சொல்றாங்க, அந்த ஊர் மக்களே நம்ம மியூசியமாகி நாங்கள் போகும்போது அந்த பொம்மையெல்லாம் கண்ணு திறந்து பார்த்துருக்குது, கை அசைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது, கதையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை தான் நான் உங்க வீட்டில் சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவரு இந்த மாதிரி அவருக்கு சொன்ன கதையை அவருக்கே நடந்திருக்கும் போது நிறைய பேர் இது ஒரு மூட நம்பிக்கை, நிறைய பேர் இது இருக்கலாம், அந்த பொம்மைகள்லாம் இன்னும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஐலாண்டு இன்னும் இருக்குதான் ஆக்சுவலி. ஆனா நீங்க போவீங்களா போக மாட்டீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐலாண்டுக்கு நம்ம போனா எப்படி இருக்கும், ஒருவேளை போனா இதோட இருந்து வருவோமா, இல்லை அங்கே உண்மையில அந்த மாதிரி நடக்குதா அப்படின்றது எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேபி யாரும் அங்கே போகணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இல்லை நான் இதில் இன்னும் சுவாரஸ்யம் எதுவும் சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற விதமான எல்லா டாபிக் பேசுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் பேச ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் நான் நாளை பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு பொம்மைகளே ஒரு ஆவிகளாக மாறின ஒரு கதைகளாக பேசப்படுற ஒரு டாபிக் தான். ஸோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் நினச்சேன், படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ லவ் யூ ஆல், பாய் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நானும் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே எல்லா சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் உண்மையான சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் யாருக்கும் கீழே இல்லை, யாருக்கும் மேலே இல்லை, எல்லாருமே சமம். ஸோ அதனால் ஓகே கைஸ், பாய்.